தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கோல்டு, சில்வர் அதோட விலையை பார்த்தீங்களா? பல பேருக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துருவாங்க. அந்த அளவுக்கு விலை இப்போ பீக்குக்கு போயிருக்கு. ஏற்கனவே உச்சம், இப்போ பயங்கர உச்சம், கரியரோட உச்சத்துக்கே போயிருக்கு. இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா ஒரு மெகா புண்ணியவா இருக்கார்ல, மகா புண்ணியவன் தான் சொல்லணும் அவரை, எம்ஏஜிஏ டொனால்ட் ட்ரம்ப். அவர் சார்ந்த அமெரிக்கர்களை நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றியும் எஃப்டிஏ சைன் பண்ணும் பார்த்தீங்களா, இதில் அமெரிக்கா ஒட்டுமொத்த வயிற்றுலையும் சேர்த்து அப்படி வெளியே குதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவரே இந்த பட்ஜெட் தாக்கலை முன்னிட்டு நாடாளுமன்றம் சார்ந்த அலுவல்கள் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதை முன்னிட்டு பேசினாருங்க. அப்போ என்ன சொன்னாப்புல, 2028 வருஷத்துக்குள்ள உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்த இந்தியா பிடிச்சே தீரும்னு சொன்னார். ஒவ்வொரு இந்தியனோட பெரிய கனவே இந்த லிஸ்ட்டில் டாப்பில் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான். அதில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனா 3rd பெரிய விஷயம். அது 2028 அச்சீவ் பண்ணுறோன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்மளோட மனித வளம் இருக்குல்ல, இதை மனசில் வச்சு தான் நாங்கள் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, மற்ற நாடுகளுக்கு எது பலமோ, ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேன் பவர், எல்லா வேலைகளுக்கும் இங்கே ஆள் இருக்குது. மிதமிஞ்சிய அளவுக்கு ஆட்கள் எண்ணிக்கை இருக்கா, அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம 3rd வந்துடுவோங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய உந்துதல் வேற என்னவா இருக்க முடியும்? FTA, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். யூரோப்பியன் யூனியன் சார்ந்து சமீபத்தில் நாம அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸு. அதை மனசில் வச்சு தான் மோடி அவர்கள் அவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க. அந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் நமக்கு சந்தோஷம், ஆனால் அமெரிக்காவுக்கு கடுப்பு ஏற்படுத்தாதான். ஏன்னா நம்ம தான் இந்தியாவுக்கு, நம்மளை விட்ட இந்தியாவுக்கு வேறு ஆள் கிடையாது, யூரோப்பில் இந்தியா பக்கமே திரும்பாது அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு டாரிஃப் மேலே டாரிஃபை போடுறது, ரஷ்யா பழிவாங்கன்ற பேரில் இந்தியா டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது, இப்படி செலக்டிவாக சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்களே. ஆனால் இந்தியா என்ன பண்ணுச்சு, சைலண்டாக சாதிச்சிட்டோம். யூரோப்பை அப்படி நம்ம பக்கம் வர வச்சிட்டோம். இதை பார்த்து அமெரிக்கா கடுப்பாகாம ஆவாதா? இதை தெரியாருல, ஜேமிசன் கிரியர் ட்ரம்ப்போட மிக முக்கியமான ட்ரேட் அஃபிஷியல். நெகோஷியேட் பண்ணுறதையும் தலைவன் அடிச்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆமாங்க, கேள்விப்பட்டேன், இது போல் இந்தியா யூரோப்பியன் யூனியன் கூட சேர்ந்து இந்த FTAவை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் யூரோப்புக்கான வளத்தை விட இந்தியாவுக்கான வளம் தான் பெருகும்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஏன்னா நாம் அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணுவதுக்கப்புறம் அதுதான் இங்கே நம்ம எடுத்துக்க முடியும், பெருகும். ஸோ இந்தியா இந்த யூரோப்பில் இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிட முடியும். அது எல்லாத்தையும் இந்த FTA உறுதிப்படுத்திடுது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே. ஆனால் இந்தியா பண்ணுறதுல ஒன்று மட்டும் எங்களுக்கு பிடிக்கல. அந்த ரஷ்யா கிட்ட இன்னும் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்களே, அதை கைவிட மாட்டுறாங்களே. அதை கைவிட்டால் பரவாயில்லையே. ஸோ இந்தியாவுக்கு இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குன்னு குத்தி காமிச்சிருக்காப்புல. யார் இவர்? சரி, ரைட்டு. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒருத்தர் சொன்ன விஷயத்தை பார்த்துட்டிங்களே, இன்னொருத்தர் ஒன்று சொல்லியிருக்காப்புல. அதை பற்றி போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இடைச்சொருகளா இவர் சொல்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இவர் தான் நம்ம நாட்டோட பெட்ரோலியத்துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி. இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏங்க இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்க நெகோசியேஷன்ஸ்லாம் அதெல்லாம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கே போயிடுச்சு. எப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சுல, ரஷ்யா கிட்ட அதிகமாக ஆயில வாங்காதீங்க அப்படின்ட்டு இந்தியாவை. அந்த நெகோசியேஷன் பற்றி தான் சொல்கிறாரு. அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கே போயிடுச்சு. கூடிய சீக்கிரமே அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில டீலே சைன் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இவர் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ப்ரோ, அப்புறம் எதுக்காக முன்னாடி இந்த கிரியர் ஒரு மாதிரி பேசினான்னு கேட்டிங்கன்னா, அது அவரை தான் கேட்கணும் போல இருக்கு. இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன். இவர் ஸ்காட் பெசன்ட், US ட்ரெஷரி செக்ரட்டரி. இவர் சில நாட்களுக்கு முன்னாடி பேசினதுங்க. அதாவது கிரியர் பேசினார்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி இவர் என்ன சொன்னார்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்க எண்ணெய் இருக்குல்ல, அதோட அளவை குறைச்சிட்டாங்க. ஓகே, அமெரிக்காவோட அடுத்தம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு இந்த மனுஷன் சொன்னார். எப்போ? சில நாட்களுக்கு முன்னாடி. இப்போ ஒரு என்ன நம்ம சொல்லியிருக்காரு, FTA நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் இப்போ ஸ்காட் என்ன சொல்கிறாப்புல, யுக்ரைனில் இருக்கிறவங்களோட நலன் தான் நமக்கு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப யூரோப் அதை கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல. அங்கே இருக்க மக்கள் எப்படின்னா செத்தா பரவாயில்ல, எங்கன்னா போய் தொலைட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இந்தியா கிட்ட போயிட்டு FTA பற்றி ஃபுல்லாக நீங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சிருக்கீங்க. இந்தியா யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து FTAன்ற விஷயத்த ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணிட்டீங்க. இது உங்களுக்கே ஒரு மாதிரி தெரியல அப்படின்னு கேட்குறாரு. யாரை? நம்மளே கேட்கல, யூரோப்பை கேட்குறாப்புல. இது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியல? உங்களுக்கு எதிரான ஒரு போருக்கு நீங்களே நிதி கொடுக்குற மாதிரி இருக்கு, நிதி உதவி செய்கிற மாதிரி அப்படின்னு இருக்காரு. புரியலையா மக்களே? அதாவது யூரோப்பில் தான் இந்த உக்ரைன் ஒரு அங்கம்.
அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ஒரு அங்கம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிராக போர் புரியுது ரஷ்யா. அந்த ரஷ்யா கிட்ட நிறைய எண்ணெயை வாங்கிட்டு காசு கொடுக்கறது இந்தியா. அந்த பணத்தை வச்சு ரஷ்யா வெப்பன்ஸை உருவாக்கி இங்க இருக்க படைகளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியா கொடுக்குற பணம் ரஷ்யா மூலமா இங்க இருக்க மக்களை, நம்ம மக்களை சாகடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது யூரோப் எப்படி இந்தியா கிட்ட போய் இது போல பண்ணலாம்? இப்போ நீங்க எதனா ட்ரேட் பேஸ் பண்ணி காசு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபண்டு கொடுக்குறீங்கனாக்கா அதுவும் ரஷ்யா கிட்ட தானே போகும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா மக்களே? எனக்கு யூரோப்போட லீடர் இது போல சொல்லி கூட யோசிச்சிருப்பேன், இவங்களுக்கும் யூரோப்புக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இவங்க அதில் தலையிடணும்? அமெரிக்காவுக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு வேலை இதுதான். அவங்க நாட்டு இஷ்யூவை திசை திருப்ப எந்த நாட்டு பிரச்சனை வேணாலும் மூக்கம் நுழைப்பாங்க. ப்ரோ என்ன ப்ரோ கரெக்டாக தானே சொல்கிறாப்புல, இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கேட்குறீங்களா சில பேர்? ஓகே ரைட்டு, நான் ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், இதில் ஒன்று தேய்ச்சி உங்களால் மறுக்க முடியுதான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் சொன்ன கருத்து தப்புன்னு நானே ஒத்துக்கிறேன். மொதல் விஷயம், போர் முடியல, யுக்ரைன் ரஷ்யா போர், அதுக்குள்ளே எதுக்காக ரேர் எர்த் மெட்டீரியல் சார்ந்த ஒரு ஒப்பந்தத்தை ஜெலன்ஸ்கி கூட ட்ரம்ப் போட்டார்? போர் தான் நிற்கணும்னாக்கா முதல்ல அதை நிற்க வச்சுட்டு இந்த ஒப்பந்தம் போட்டுக்கலாமே. காசு இவ்வளோ கொடுத்துருவோம்ப்பா, நீ அண்ணனுக்கு திரும்ப கொடுக்க வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் உன்னோட வளம் இருக்கல அதை கொடுன்னு மனசாட்சி இல்லாமல் அந்த டீலை போட்டது யாருங்க? அமெரிக்கா தான். ஒன்று. ரெண்டாவது, புட்டின் கூட எதுக்காக அவ்வளோ நெருக்கம்? அலாஸ்காவுக்கு கூட்டு வந்து அவர் அப்படி விழுந்து பார்த்துக்கிட்டிங்களா? அதில் எதனா பிரோஜனம் நடந்துச்சா? இல்லையே, இது வரைக்கும் வார் போயிட்டு தானே இருக்கு. ஸோ போர் நடந்துட்டு இருக்கும் போது நீங்கள் வில்லனா சித்தரிக்கிற ஒரு பர்சன் விளாடிமிர் புட்டின், அவர் கூட இவ்வளோ நட்பு பாராட்டினீங்களே, அது என்ன கேட்டால் அரசியல் நாகரிகம்னு சொல்லுவீங்களா இந்த விஷயத்தில்? இதையா இந்தியா பதிலுக்கு சொன்னா, ஐரோப்பா பதிலுக்கு சொன்னா? ஓகே. மூணாவது, ரஷ்யா கிட்ட இருந்து எதையுமே வாங்கக்கூடாதுன்னு உலக நாடுகள்கிட்ட சொல்றீங்களா? நீங்கள் மட்டும் எதுக்காக யுரேனியத்தை வாங்குறீங்க? இந்த கேள்விக்கு நான் பதில் அமெரிக்கா கிட்ட இருக்காது. நாலாவது, ஒரு எல்லா நாடுகளுக்கும் இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் வெனிசுவேலா இறையாண்மையை தாண்டி அந்த நாட்டுக்குள்ளேயே படையை இறக்கி அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த அதிபரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கள, இதுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்துருக்கா? இதையாம நீங்கள் அமெரிக்கா? இது இன்னொரு விஷயம், இந்த யுக்ரைனில் இருக்க மக்களை மட்டும் தான் ஏதோ மக்கள், மற்றவங்களாம் மாக்கள்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட பாலஸ்தீன மக்கள் 70,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. என்ன பண்ணுச்சு அமெரிக்கா? எதுவுமே பெருசாக நீங்கள் கண்டுக்கவே இல்லையே. கிட்டத்தட்ட அதுக்கு ஃபியூல் போட்டதே நீங்கன்ற மாதிரி தான் பல பேச்சு அடிபட்டு இருந்துச்சு, இஸ்ரேலுக்கு பின்னாடி நீங்கள் இருந்தீங்க அப்படின்ட்டு. இல்லை, கடைசி விஷயம், இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ், அதாவது ஐசிஇன்னு சொல்லுவாங்க, இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக சொந்த நாட்டு மக்கள், அமெரிக்க மக்கள் இப்போ சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, இதுக்கெல்லாம் அமெரிக்கா என்ன பதில் சொல்ல போகுது? ஸோ இதெல்லாம் அமெரிக்கா பண்ணால் நியாயம். இதே மற்ற நாடுகள் இதில் 1% பண்ணலான்னு ட்ரை பண்ணால் கூட அது தப்பு இல்லை. ப்ரோ நாம தான் ப்ரோ ட்ரம்ப் பண்ணுறதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அமெரிக்க மக்களை அவர் கொண்டாடுறாங்க அப்படின்னு யாராவது சொல்ல வரீங்கன்னா, அடுத்து உங்களே இந்த வட்டத்துக்குள்ளே எடுக்கிறேன். ட்ரம்ப் இப்போ சீரியஸான ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த விஷயம் அத்துப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே முடிவில் என்ன நம்ம ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்போட அப்ரோச் இருக்குல்ல, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், இது மேலே 53% அமெரிக்கர்களுக்கு நம்பிக்கையே இழந்து போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையான என்னங்க 51%? இல்லை 2% மேலேயே வந்திருக்கா? ஸோ 53% அமெரிக்கன்ஸ் இப்படி வந்துட்டாங்க. அவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இதில் இன்னொரு விஷயம், ட்ரம்ப் இந்த அதிபர் எலெக்ஷனை முன்னிட்டு சில ப்ராமிஸ்லாம் முன் வச்சார், ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ராங் அமெரிக்கா அப்படின்ட்டு. இட் மீன்ஸ் இல்லீகல் ஏலியன்ஸ் இல்லாமல், ட்ரம்ப்போட அந்த ஃபார்மெட்டில் சொல்கிறதா இருந்தால் இல்லீகல் ஏலியன்ஸ் இல்லாமல் ஒரு அமெரிக்கா உருவாக்குறோம், இதுதான் ஸ்ட்ராங் அமெரிக்கான்னு டேர்ம் பண்ணியிருந்தாப்புல. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மினசோட்டாவில் நடந்துச்சு ரீசெண்டாக, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சொந்த நாட்டு மக்களை சுட்டு கொள்றதுல எந்த நாட்டு அஃபிஷியலுங்க பண்ணுவாங்க? அது இப்போ அங்கே நடந்துச்சா? இந்த விவகாரம் பெரிய அளவுக்கு போயிடுச்சு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? இட்ஸ் வெரி டெரிபிள்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சியில் நடந்த கொடுமை தான் டெரிபிள்னு சொல்லியிருக்காரு. பார்டர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு யாரை சுட்டு கொள்றதுன்னு விவஸ்தை இல்லாமல் மனுஷனை சுட்டு கொள்றதே தப்பு, அதுவும் சொந்த நாட்டு மக்களை எவ்வளோ பெரிய தப்புல. இந்த ஐசின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், இவங்க பார்த்து விட்ட வேலை இந்த ஐஸ். இதுதான் இப்போ அமெரிக்கா முழுக்க குழந்து விட்டு எரியுது. ட்ரம்ப்போட இமேஜை இன்னும் சரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் ட்ரம்ப்புக்கு எதிராக எல்லாருமே கிளர்ந்து எடுத்துனாங்க தெரியுமா இந்த விஷயத்தில்? குறிப்பாக டிம் குக், ஆப்பிளோட சிஇஓ, இவர் என்ன பண்ணிட்டாப்புல, அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு மெமோவை எழுதியிருக்காப்புல. அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு, அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸால் கொல்லப்பட்டிருக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியாது. இது இதயமே நொறுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு இந்த செய்தியை நான் கேட்டு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அமெரிக்கர்கள் எல்லாரும் மரியாதையோட கண்ணியத்தோடு நடத்தப்படுவாங்கன்னு நினச்சேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? டிம் குக். ஆக்சுவலாக டிம் குக் அவர்கள் இதை பற்றி ட்ரம்ப் கிட்டையும் பேசியிருக்காராம், இந்த விவகாரத்தை பற்றி. ட்ரம்ப்போட வாயிலிருந்து டெரிபிள்னு அந்த வார்த்தை வந்ததே பெரிய விஷயம் தானே, அவங்க நாடு சம்மந்தப்பட்ட விஷயம், அவ்வளோதான் அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டாலும் வந்திருக்கு. அப்படின்னா ப்ரெஷர்ஸ் பிஸ்னஸ்மேன் கிட்ட இருந்து போயிருக்கு போல இருக்கு. அமெரிக்காவோட அடையாளமே என்னங்க, அங்கே இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் தான், அவங்க இல்லாமல் அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. டிஎஸ்கலேஷனை பற்றி இவர் பேசியிருக்காரா டிம் குக். இந்த விஷயம் எடுத்து பெருசாக போகக்கூடாதுங்க, இதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒருத்தர் மட்டும் இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்காதீங்க, ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா தான் இவரும் பேசியிருக்காரு. யார் தெரியுதா? சாட் ஜிபிடி நிறைய பேர் பயன்படுத்துவீங்களே, அதோட பேரண்ட்டு
ஓப்பன் ஏஐ அதோட பிதாமகனும் இவர் தான், சாம் ஆல்ட்மேன். இவர் அவருடைய எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மெமோ ரைட் பண்ணியிருக்காருங்க. பாருங்க, எல்லா கோஃபவுண்டர் சிஇஓட வேலையை எப்படி ஆயிடுச்சுல ஃபுல்லாக. இந்த ஐஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் சரியே கிடையாது. என்ன இப்படி பண்ணுறாங்க, காட்டு மிராண்டி தனன்ற மாதிரி தான் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தல அவர். ஆனால் இதுவும் ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டான ஒரு ஸ்டாண்டு தான். இவர் மட்டும் இல்லை, டிம் குக் மட்டும் இல்லை, இன்னும் பல கம்பெனிஸோட சிஇஓஸ், பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓஸ் கூட ட்ரம்ப்புக்கு எதிராக நிலப்படை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதே பெரிய பெரிய ஆட்கள் தான் ட்ரம்ப் 2வது முறை அதிபராக பொறுப்பெடுத்துக்கிட்டார்ல, பதவி ஏற்றார்ல, அந்த செரிமனியில் எல்லாரும் இன்புற்று சிரிச்சுக்கிட்டே நின்னாங்க ஜாலியாக. அவங்க தான் இப்போ இப்படி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடு நிக்கல மக்களே விவகாரம் ட்ரம்ப்புக்கு எதிராக. அடுத்த ஒரு மேட்டரே சொல்கிறேன். பொதுவாக அமெரிக்கா அப்படின்னாலே டாலர் நம்ம ஞாபகத்துக்கு வருமா? அமெரிக்க எக்கானமியோட பேக் போனு அந்த டாலர் தான். டாலர் விழுந்துச்சுன்னா அமெரிக்க எக்கானமியே கொலாப்ஸ் ஆகும். இதுதான் உண்மை. யூரோ, என், பவுண்ட், குரோனா, ஃப்ராங்க்னு இப்படி இத்தனை கரன்சிஸ் இருக்குல்ல, கனடா டாலர் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. இத்தனை கரன்சிஸ்க்கு எதிராக அமெரிக்க டாலரோட மதிப்பு இருக்குல்ல, அது அடிவாங்க ஆரம்பிச்சுது. போன வருஷமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வரைக்கும் டாலர் அதோட மதிப்பு இழந்துருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த வீக் என்ன தெரியுமா நடந்திருக்கு? 1 டே டிராப்புங்க. அதாவது 4 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் சரிவை டாலர் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்க மக்கள் இப்போ கொதிச்சு போயிட்டாங்க. ஏங்க, நீங்கள் வந்தவர் ஒரு பிஸ்னஸ்மேன், ட்ரம்ப் அப்படின்னு பிஸ்னஸ்மேன், ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறந்தவர். நீங்கள் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை அடுத்த லெவலில் கொண்டு போய் பார்த்தா இருக்கிறத காலி பண்ணுறீங்க போல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ட்ரம்ப்பை பார்த்து. இந்த வீக்கர் கரன்சி இஷ்யூ இருக்குல்ல, இதை பற்றி செய்தியாளர்கள் ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார் பாருங்க ஒரு விஷயம். அதாவது டாலர் தான் உலகத்திலே பிக்கஸ்ட் பெரிய கரன்சி, அது எப்படி கீழே விடும்? நான் கிட்டத்தட்ட தோளில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் பேசுறாரு. அப்படி கற்பனை பண்ணி பேசுறாரான்னு தெரியல. இந்த பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்களே, அவங்க விவரிக்க வேண்டிய விஷயத்த ட்ரம்ப் விவரிக்க ட்ரை பண்ண அப்படிங்க இருக்கும். அது போல பேசியிருக்காரு. அதாவது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது. இந்த சைனா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரன்சிஸ் டிவேல்யூ ஆகிட்டு இருக்குன்றாரு. ஆகிட்டு இருக்கிறது அமெரிக்க கரன்சி. ஆனால் அவர் அங்கே போயிட்டு குத்தி காட்டுறாருல, அதாங்க நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பண்ணாங்கல்ல அப்படின்னு கை காட்டவங்களை தவிர நேரடியாக அந்த கேள்விக்கு நான் பதில சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் இருக்க எல்லா பொலிட்டிஷியன்ஸும் ஒரே மாதிரி தான் போல இருக்கு, ட்ரம்ப் உட்பட. நான் நினைக்கிறேன் டாலர் வந்து செமையாக இங்கே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோட வேல்யூ செம்ம கிரேட்டாக இருக்குன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயமா சொல்கிறாப்புல, நாங்கள் பண்ணிட்டு இருக்க வேலைகள்லாம் இருக்குல்ல டாலரை வலுவாக்க, அதெல்லாம் பார்க்குறப்ப நீங்களா அவ்வளோ சந்தோஷம் பண்ணுவையா, அவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காருங்க டொனால்ட் ட்ரம்ப். நோ கமெண்ட்ஸ் மக்களே, இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க கோல்டு, சில்வர் இதோட ப்ரைஸ் மேலே மேலே போயிட்டு இருக்கோம். ராக்கெட் வேகத்தில் இல்லை, ராக்கெட்டே மிஞ்சிற வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். டாலரை விற்றுட்டு நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா உலகம் முழுக்க. ஏன்னா டாலரோட இன்ஸ்டெபிலிட்டி காரணமா இதனால தான் உலகம் முழுக்க இந்த கோல்டு சில்வர் வேலை பீக்குக்கு போகுது. நம்ம இந்தியா, நம்ம சென்னையில் கொடுமை. கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 9,520 ரூபாய் கூடி இருக்குங்க. கூடி ஒரு சவரன் தங்கத்தோட விலை என்ன தெரியுமா? ஆபரண தங்கம் 1,34,400 ரூபாய். எங்க இருந்து எங்க வந்திருக்கு பார்த்தீங்களா? 1 கிராம் தங்கத்தோட விலை 16,800 ரூபாய். கடந்த 5 வருஷங்களில் மட்டுமே 284% தங்கத்தோட விலை மேலே போயிருக்கு. இன்னொரு பக்கம் சில்வர், வெள்ளிக்கு வாங்க, இது கிராமுக்கு 25 ரூபாய் கூடி இருக்கு. முதல்லலாம் 1 கிராமுக்கு சில்வர் 5 ரூபாய் 3 ரூபாய் கூடுறதே பெரிய விஷயம். 25 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு செஷனில் கூடுது. 425 ரூபாங்க 1 கிராம் வெள்ளியோட விலை. 1 கிலோ வெள்ளி எவ்வளோ தெரியுமா இப்போ? 4,25,000 ரூபாய். அமெரிக்கா வட்டி விகிதம் இருக்குல்ல, இதை ஏத்தனா மட்டும்தான் இந்த கோல்டு சில்வரோட விலை ஓரளவுக்காச்சும் கீழே வரும். ஆனால் அமெரிக்கா இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ந்ததெல்லாம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவே அங்கே குதிரை கொம்பா போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு இடியாப்ப சிக்கல உலக பொருளாதாரத்தையே தனி நபராக கொண்டு வந்து நிறுத்திருக்காருல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். தவறு செய்கிறது அமெரிக்காவாகவே இருந்தாலும் அது சார்ந்து கேள்வி எழுப்புறது தாயா ஊடக தர்மம். ஏன்னா பல பேர் கேட்குறாங்க, என்ன இன்ஃப்ளூயன்சஸ் நீங்களாம், நீங்கள் வேலை பார்க்குறது யூடியூபுக்கு, நீங்கள் அதிலே உட்காந்துட்டு அமெரிக்கா பற்றி பேசலாமா அப்படின்றாங்க. ஏன்பா உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தை கொடுக்குறான்றதுக்காக ஃப்ரெண்டு தான் கொடுத்தானு அப்படியே குடிச்சிருவியா? யோசிப்பல, பகுத்தறிவுன்ற ஒன்று இருக்குல்ல, அதை எதுலேயும் பார்க்கணும். சும்மா யாரும் காசு தர மாட்டாங்க ராஜா, எல்லாரும் வேலை பார்க்கணும். அதுக்கேற்ற கூலி மட்டும் தான் இங்கே கிடைக்கும். யூடியூபுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். தவறு செய்தால் அமெரிக்காவே இருந்தாலும் கேள்வி எழுப்பதான் போடும். ஏன்னா ஒரு நாட்டு அரசாங்கங்களை விட அந்த நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.